செல்வியின் இனிய ஞாயிறு காலை வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? சிறுதானியத்துல பண்ற இந்த ரவா தோசை பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை சாப்பிட்றோம் கணக்கே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்றதுக்கு 1.5 கப் சோள மாவு எடுத்துக்கிறேன். இதோடவே 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயம், துருவன கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதுல 4 கப் தண்ணி சேர்த்து கட்டியல் இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 20 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு தோசை ஊத்துறதுக்கு தயாராயிரும். மாவோட பதம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நல்லா சூடா இருக்க தோசைக்கல்ல கிண்ணத்துல மாவு எடுத்து இந்த மாதிரி சுத்தி ஊத்துனீங்கன்னா ஒரே சுத்துல ஊத்தி எடுத்துடலாம். நார்மல் ரவா தோசையை விட இதுக்கு கொஞ்சம் கம்மியாவே எண்ணெய் தேவை இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை பொறுமையா தான் சுட்டெடுக்கணும். ஒரு தோசைக்கு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும். அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு ஒண்ணு போல பொன்னிறமா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.